எங்க போனாங்க? ஆளையே காணல. ஐயையோ, நிறைய நேரம் கடந்து தூங்கிட்டோமோ? எழும்பி வேலைக்கு கிளம்பிட்டாங்களோ? ராதிகா, எழும்பிட்டியா? ஆமா, இப்பதான் எழும்பி பார்க்குறேன், உங்களை காணல. நான் இதுங்க கிளம்பிட்டீங்களோன்னு நான் நினைச்சேன். கிளம்பிட்டேன் நினச்சியா? வாங்கிட்ட சொல்லாமலா? என்ன ராதிகா, வாங்கிட்ட சொல்லாம நான் எப்படி கிளம்புவேன்? அது இல்லை, எப்பவும் எழும்புறேன்னு உங்களை தான் பார்ப்பேன். இன்னைக்கு பார்க்குறேன் காணல, அதான். ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதான் வெளியே நின்று பேசிக்கிட்டு வரேன். ம், என்ன டீ ஏதாவது போட்டு வரவா? அதெல்லாம் வேண்டாம், நானே போட்டு கொடுக்குறேன். அத்தை வேற எழும்பியிருப்பாங்க, டீ போட்டு கொடுக்கணும். அத்தையா? இனி நீ அத்தையை பார்த்துலாம் பயப்பட தேவையில்லை. இனி அத்தை உன்னிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க, வேணா பாரான். எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? ஆமாம், நேற்று நைட் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனீங்க. என்ன ட்ரீட்மெண்ட்டு, என்ன பண்ணீங்க? அது ட்ரீட்மெண்ட் என்னன்னு வேண்டாம், கீழே போனா அதோட விளைவு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். நீங்கள் வேற ஏதாவது நீங்கள் சொல்ல போய் எல்லா கோவத்தையும் உங்கள் அத்தை என் மேலே தான் காட்ட போகிறாங்க. அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. கௌதம், உள்ள வரலாமா? சித்தப்பா வாங்க. வாங்க சித்தப்பா, உள்ள வர்றதுக்கு கேட்டுட்டா வரணும், வாங்க. கேட்டுட்டு வரதான மக்கா மரியாதை. அப்படி எதுவும் இல்லைப்பா, நீங்கள் எப்போனாலும் வரலாம். ஆமா கௌதம், உங்க சித்தியா பியா அரைஞ்ச மாதிரி இருக்கா? என்ன சித்தப்பா, என்ன சொல்றீங்க? ஆமாடே, கீழே வந்து பாரு. என்ன கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்லாம ஒரு மாதிரி இருக்கியா? ராதிகா, நீ போயிட்டு எனக்கு சித்தப்பாவுக்கு ஒரு டீ எடுத்துட்டு வாயா. ஆ, சரிங்க. என்ன கௌதம், சொன்ன ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டியோ? ஆமா சித்தப்பா, எப்ப பார்த்தாலும் ராதிகாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதான் நேத்து எல்லா வித்தையும் கையாண்டுட்டேன். சித்தி ரொம்ப பயந்து போயிட்டாங்க. பார்த்து, நீ தான் எல்லாம் பண்ணுனன்னு தெரிஞ்சிடாம பாத்துக்க. ஆ, சரி சித்தப்பா. காலையில எழும்புன நேரத்துல இருந்தே ஏன் ஒரு மாதிரி இருந்தான்னு கேக்கேன், பதிலே சொல்லாம அப்படியே இருக்கியா? இப்பதான் கொஞ்ச நேரம் அவன் வாய்க்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கான்னு நினைக்கேன், அமைதியா இருக்கா. அப்படியே இருந்துட்டான்னு நினைச்சுக்க, எந்த குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் இப்ப கீழே போயிடுவேன். வாக்கிங் போன அப்புறமா நீ கீழே வா, உன் சித்தி வாங்கிட்டு ஏதாச்சும் சொல்றாளான்னு பார்ப்போம். ம், சரி சித்தப்பா. சித்திக வீக்னஸ் அப்பவே தெரிஞ்சிருந்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ம், கொஞ்சம் லேட் ஆயிட்டு, பரவாயில்ல. ம், என்ன இவா இன்னுமா அதிர்ச்சில இருந்து வெளியே வராம இருக்கா? ம், சாந்தி, ஏ சாந்தி, வெளியே வாக்கிங் போயிட்டு வந்துடுறீங்க சரியா? வரும்போது இட்லியும் சாம்பார் வச்சு வை, வந்துடுறீங்க. ஏ வாங்கிட்ட தான் சொல்லியேன், எதுவும் சொல்லாம இருக்கியா? அப்படியே இருந்துக்கிட்டு போ. இது மாதிரியே ஒவ்வொரு வீட்லயும் காலையில பொம்பளைய கொஞ்ச நேரம் வாயை திறக்காம இருந்தா ஆம்பளைய நிம்மதியா வேலைக்கு போலாம். நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ, கொஞ்ச நேரம் வாயடைச்சிருக்க இருக்கட்டு. சித்தி, சித்தி. ஏங்க நீ வர சொன்னீங்க? சித்திகிட்ட பேசிட்டு கிளம்பும். சித்தி, சித்தி, ஏதாவது பேசுங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? என் மேல கோவமா சித்தி? சரி, நீங்க அப்படியே இருங்க. சரி சித்தி, நானும் ராதிகாவும் கிளம்புறோம், நீங்களே இருங்க. எது, கிளம்புறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேண்டாம், வேண்டாம் கௌதம். நீயும் அவளை இங்கேயே இருங்க. என்ன சித்தி சொல்றிய? நேற்று காலையில தான் சண்டை போட்டீங்க வீட்டை விட்டு போனோன்னு. இப்போ என்னாச்சு? நேற்று வேற ராத்திரி கத்தி கலாட்டா பண்ணிட்டீங்க. ஆமாம் ஆமாம் கௌதம், அந்த கண்ணு, ஐயோ, இப்போவே என் கண்ணு முன்னாடியே நிற்குது. கண்ணா? என்ன கண்ணு? என்ன கண்ணு முன்னாடி? எனக்கு எதுவும் புரியல சித்தி. இனி வேண்டாம், நீ எங்கேயுமே போக வேண்டாம். நீ அவளா இங்கேயே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. என்ன சித்தி, ராதிகாவை அப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆ, கண்டிப்பாக, நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். ராதிகாவை அப்ப நீங்க பூங்கொடி மாதிரியே பார்த்துப்பீங்களா? பூங்கொடி என்ன பூங்கொடி? பூங்கொடிக ஒருபடி மேலவே நான் அவளை பார்த்துக்கிட்டேன். நீங்கள் இங்கே இருங்க, நீ எங்கேயும் போக வேண்டாம் கௌதம். நீ அவளை இங்கே இருக்கே தான் எனக்கு சித்தப்பாய்க்க ரொம்ப நல்லது. அவ வேற ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்க. அவசரத்துக்கு ராத்திரி ஏதாவது தேவைப்பட்டா அது நீ இங்கே இரு.
ராதிகாவோட அம்மா அவங்க அண்ணன் எல்லாரும் இங்க வந்துட்டு போறாங்க இல்லையா சித்தி? உங்களுக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே? ஐயே நீ வேற, எனக்கு எதுக்கு ப்ராப்ளம்? கோட்டை மாதிரி வீடு இருக்கு, வந்துட்டு போட்டு, அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. வந்து எவ்வளோ நாளாலும் தங்கட்டு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் சித்தி. ராதிகாவுக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னா ஒரு டீ மட்டும். டீ தானே, நீ 2 நேரம் உட்காரு, நான் என்ன இப்போ போட்டு வந்துடுறேன். எப்படி பாத்தியா ஐயாவோட ட்ரீட்மெண்ட்டை? ஏங்க அப்படி என்னங்க சொன்னீங்க? உங்க சித்தி இப்படி பயப்படுறாங்க. சொல்ல வேண்டியதை சொன்னேன், உண்மைய சொன்னேன். என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் சித்திட்ட உட்காந்து பேசினா அவங்களே உளறிடுவாவ. விடு, உனக்கே தெரியும். என்னமோ சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல. ஆக மொத்தம் நம்ம இங்க இருக்கலாம், அவ்வளோதானே? இருக்கலாங்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இனி சித்தியால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இனி நான் எத்தனை நாள்னாலும் உனக்கு இந்த வீட்டில் விட்டுட்டு போகலாம். சரி சரி, முதல்ல எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அப்புறமா இங்க விடலாம். சரிடே, இன்னைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போறோம். குத்தி காமிக்கிறியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராணியக்கா, ராணியக்கா, ராணியக்கா வர்றது வரைக்கும் கொஞ்ச நேரம் இதில் படுத்து கிடப்போம். எப்பா வேலையில் கொஞ்சம் ரோளவு போல இருக்கு. யாரையும் காணல, யாரோ கூப்பிட்ட மாதிரி வேற இருந்துச்சு. ஐயே சின்ன பொண்ணா, இவன் என்ன பண்றீங்க? சின்ன பொண்ணு இருக்கியா? பயப்படாதுங்க ராணியக்கா, இருக்கேன். என்ன சின்ன பொண்ணு இங்க வந்திருக்கியா? கதை வாணி கூப்பிட்டா கூட வரமாட்டா, மாமியார மாதிரி மூலம் கதை பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பிய, இப்ப என்ன? பாத்தியலாக்கா, உங்களுக்கே தெரியும் நானும் என் மாமியாரை எவ்வளோ ஒற்றுமையாக பேசி சிரிச்சிட்டு இருந்தோன்னே. வந்தா நாத்த நாரின்னு ஒருத்தி வந்து என் உயிரை தாக்கா வாங்கியா. யாரு? உமா வந்திருக்காளா? எப்ப வந்தா? போன வருஷம் வந்தவாக்கா, இன்னும் போகல. அடக்கடவுளே, போன வருஷம் வந்தவளா? இங்கே தங்கிட்டாளா? போன வருஷம்னா 2024 டிசம்பர் 30 வந்தாக்கா. இன்னும் இங்கே தான் நிற்கியா பாருங்க, வருஷம் 1ஆவது போகிறாளானே. இருந்தாலும் சின்ன பொண்ணு உனக்கு இருக்கு பாரு நக்கலு. போன வருஷம் வந்தா இன்னும் போகலையா? ஏன் என்னாச்சு? எக்கா விருந்துகாரினா வந்தோமா கூடி போனால் ஒரு வாரம் நின்னோமா போனோமான்னு இருக்கணக்கா. இவ இங்கேயே பற்றைய போட்டுலான்னு பாக்கியா பார்த்துக்கிடுங்க. இதில் வேற என் மாமியாரும் கூட சேர்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு அடுப்புங்கரில் வேலை தான்க்கா. அப்படியா? ஆமாக்கா, முட்டை தோசையை செய், பொடி தோசையை செய், இட்லியா வை, சப்பாத்தியை சுடு, இடியப்பம் வை, புரோட்டா வை, அதை வை, இதை வை, நீ சொல்லியே என்ன 2 பேரும் சேர்ந்து குழப்பி விட்டுட்டாளுவ. குடும்பத்தோட கொஞ்சம் வேலை செய்து தந்தா தானே சின்ன பொண்ணு, நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். இது ஏன் இப்படி இருக்கு? உன் மாமியார் ஒன்றும் சொல்லாதா? என் மாமியாரா? என் மாமியார் உமா வாரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்துச்சுக்கா. உமா வாராலாம் மறுமொழ நம்ம 2 பிரிஞ்சிடக்கூடாது, என்னையும் ஒற்றுமையாக இருக்கணும் எடுக்கணும். நீ அதுக்கு பேச்சா நானும் நம்பினேன். ஆனால் இப்போ அம்மை மூலயமா சேர்ந்துக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணியாளுவ. நீ அந்த ஒர்க் ஹிஸ்ட்ரி ஏதாவது சொல்ல விடாதாம்மா? அந்த ஆள்கிட்டலாம் சொன்னால் ஒரு விடிவு காலமும் கிடைக்காதுக்கா. ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? எதுக்கு சின்ன பொண்ணு அழுதுட்டு இருக்கா? அந்த நாள்லேருந்தே எனக்கு ரொம்ப வேலை வச்சிட்டு இருக்காளுவக்கா. நேத்தைக்கெல்லாம் உண்மையிலக்கா மட்டனை வை, சிக்கனை வை, அதை வை, இதை வைனி எல்லாம் பண்ணி கொடுத்தேன்க்கா. தின்னுக்கிட்டு சும்மா கிடந்தும் உறங்கியாக்கா, ஒரு வேலை செய்யலக்கா. நான் கூட கிளம்பி வீட்டில் இல்லாத நேரம் நாத்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவேன். அவள் எழும்பி வந்தோன்னே உடனே என் மாமியாருக்கு குரல் கேட்கும், நீ எதுக்கு உமா வேலையெல்லாம் செய்ய, நீயே ரெஸ்ட் எடுக்க தானே அம்மைக்கு வீட்டுக்கு வந்திருக்கியா, நல்லா ரெஸ்ட் எடு இப்படி சொல்லுதுக்கா. உடனே செய்ய வந்தவா கூட ஒரு வேலையும் செய்யலக்கா. உண்மையை சொல்ல போனா காப்பி குடிச்ச கப்பை கூட கழுவி வச்ச மாட்டாக்கா, அப்படியே போட்டுட்டு போயிடுவா. சிங்கில கப்பு கப்பாக கிடக்கும், நான் கழுவி வைக்கேன்க்கா. ஏ இது நல்லது இல்ல சின்ன பொண்ணு. சரி, இன்னைக்குதான் சமையலெல்லாம் விதவிதமாக வகை வகையாக வாய்க்கு ருசியாக பண்ணி கொடுத்தா இங்கேயே டேரா போட்டுருவான்னு சொல்லிக்கிட்டு நான் சோறையும் அடித்து மத்தியானத்துக்கு ரசமும் வச்சு வச்சேன்க்கா. குவாச்சிக்கிட்டு மாமியார் வீட்டு போட்டு எடுக்கட்டுனே கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பாக்கேக்கா. அம்மையும் மூலம் ரசத்தை கப்பில் ஊற்றி குடிச்சு அழுவ. இதுதான் நல்லா இருக்கு நீ. இவா போகமாட்டாக்கா. அப்படியா? ஆமாக்கா. அட பாவமே, என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? ஆமாக்கா. அதான் இனிமேல் அங்கே இருந்தா அம்மையை மூலம் சேர்ந்து அதை செய்தா இதை செய்தான்னு கேட்டுருவாங்களேன்னு தான் கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்க்கா. பாவம் சின்ன பொண்ணு, எப்படி இருந்தவா?
இப்ப அடி வாங்கி மூளை கலங்கி வந்திருக்கியா? எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் முறையும் மாத்தி மாத்தி சொல்லியா? உமாலாம் மைனியாருன்னு சொல்லியா? என்ன ராணி அக்கா, என்ன யோசிக்கிறிய? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. நீ அங்கே இங்கேயுமா வெளியே போவாத, வீட்டுக்குள்ளே இரம்மா. வீட்டுக்குள்ளேயாக்கா? வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல பார்த்துக்கிடுங்க. தலைக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குக்கா. அதான் இதில் வந்து படுக்கலான்னு வந்தேன். நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டேன். ஆ சரிம்மா. ஐயே, என்ன சின்ன பொண்ணு தரையில படிக்கியா? வா. வேண்டாக்கா, நான் இந்த கட்டிலே படுத்துக்கிட்டேன். இதுலயே கிடைக்கேன். கட்டல சின்ன பொண்ணு. இதுலயே கிடைக்கேங்க்கா. பாவம், ஒரு பிள்ளை வேற இருக்கு, இப்படி மூளை கலங்கிட்டு. ராணிக்கா, நல்லா சூடா இருக்குது. நீங்க போகும்போது இந்த ஃப்ரிட்ஜை மட்டும் ஒன்று ஆன் பண்ணி விட்டுட்டு போங்க. ஃப்ரிட்ஜையா? ஆ ஆ ஆ ஆ ஏசி. சரி சரி சின்ன பொண்ணு. ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணலைன்னா குளிரா இருக்குக்கா, அதுக்கு தான். சரிம்மா. நீ ஏதாவது சாப்பிட்டியா எப்படி? ஆமாக்கா, இப்போதாக்கா ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கல்ல மண்ணை வச்சு தந்தாவ, தின்னுட்டு தான் வந்தேன். கல்லு மண்ணுமா? பாவம், யாரு பெத்த பிள்ளையோ. சீக்கிரம் ஆன் பண்ணி விடுங்கக்கா ஃப்ரிட்ஜை. என்ன என்ன ஆன் பண்ணி விடியம்மா? பாவம், வாய்க்கு 300 நேரம் கூப்பிடுவோம் ராணியக்கா ராணியக்கா. நீ இப்ப இப்படி சுருண்டு கிடைக்கியா? இந்த ஆன் பண்ணி விடியம்மா. கடவுளே, இப்படி இவளுக்கு நிலைமை ஆகி போச்சு. எல்லாத்தையும் மறந்துகிட்டு இருக்கியா? வார்த்தை வார்த்தை சிண்டையாவது போட்டுட்டு அமைதியா ஒரு இடத்துல கிடைக்கியா? பாவம், என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு. நான் என்னத்த பண்ணுவேன்? போறவளும் வாரவளும் ஒரு மாதிரி நம்மள பாத்துக்கிட்டு போறாங்க. ஐயோ கடவுளே. என்னடி இவ இதுல வந்துருக்கியா? ஒரு நாளை வீட்டு வெளியேற மாட்டான். அதான் மருமூளை தலையில கல்லதைக்கு போட்டுட்டா இல்லையா? வா, அதுக்கு என்ன கதை யாது கதைன்னு கொஞ்சம் விசாரிப்போம். ஏக்கா ஏக்கா. என்னம்மா? என்னக்கா, வீட்டை விட்டு கூட வெளியே வர மாட்டிய? என்ன இந்த மரத்த மூட்டுல இருந்து ஏதோ வருத்தப்பட்டு இருந்த மாதிரி இருக்கு. என்னக்கா, என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான் இருக்கேன். என்ன ஊர்ல எல்லாரும் ஒரு ஒரு விதமா பேசிட்டு இருக்காங்க. என்னக்கா, உங்க வீட்டுல என்னதான் பிரச்சனை? பேசலனாதானே பெரிய விஷயம். நம்ம ஊரு பேச தொடங்கியாச்சு இல்லையா? பேசட்டு. அது உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலான்னு தான் நினைச்சேன். இந்த கல்லதுக்கு எப்படி அவ்வளவு மண்டல போட்டியா? எல்லாம் மறந்து போக்கு. என்ன சும்மா இருக்க விட்டுருங்க. நான் இப்ப ஒரு மாதிரி மனசுல இருக்கு. என்ன அதை இதையும் பேசி என்ன மறுபடியும் கோவப்படுத்தி பாக்காதுங்க. நீங்க போங்க 2 பேரும். இல்ல, எதுக்கு கேட்கணும்னா எங்களுக்கு மருமவா இருக்கா இல்லையா? அதான் ஏதாவது உண்டுனா உங்ககிட்ட கேட்கலாம். நீ இப்ப என்ன பிரச்சனை? நான் என் போக்குல தானே இருக்கி வந்துட்டாளுவ. எப்படி கலதைக்கு போட்டானே நானே வருத்தத்துல இருக்கேன். ஒரு ஆறுதல் சொல்லலைன்னா கூட வாயை மூடிக்கிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு இப்ப கோவப்படுறிய? நாங்க நீங்க கலதைக்கு போட்டீங்கன்னு சொல்லல. நாங்க இப்போ உங்க பக்கம்தான். எனக்கு பக்கம் யாரும் வேண்டாம். எனக்கு பக்கம் அந்த ஆண்டவன் இருக்கான், அது மட்டும் போதும். உங்க வேலை என்னமோ அதை பாத்துக்கிட்டு போங்க. வந்துட்டாளுவ விசாரிக்கிறதுக்கு. பாத்தியா என்ன வெட்டு வெட்டியானி? கண்டிப்பா இவதான் கல்லதிக்கு போட்டிருப்பா. 4 வரை கேட்டுருவனி. என்ன ஆட்டம் ஆடிய பாரு. ஆமா ஆமா. பின்னவா, நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டு கதை? நம்ம வீட்டு கதையே நம்மளால பார்க்க முடியற. வா. வந்துட்டாளுவ விசாரிக்கிறதுக்கு. சே, என்ன இவ்வளவு இப்படி போனாலுவ? ஏக்கா, ஏன்க்கா இங்க வந்திருக்கிறிய? என்னத்த சொல்ல செல்லம்மா, நம்ம நிலம் அந்த மாதிரி ஆயி போச்சு இல்ல. அதான் சின்ன பொண்ணுக்கு இப்ப எப்படிக்கா இருக்கு? அவளுக்கு ஒண்ணும் சரியாவல. அவ அப்படியேதான் இருக்கியா. நீங்க எதுக்கு வருத்தப்படாதீங்க அக்கா, தெரியாம பண்ணதுதானே. ஒரு என்னதுனாலும் நீங்க அதெல்லாம் காதல் இட்டுடாதுங்க. ஆமா, இவ்வளவு என்ன சொல்லிட்டு போறாளுவ? ஏதோ வராளுவம்மா, நான் தான் தூக்கி தலையில கல்லறிக்கி போட்ட மாதிரி எப்படி போட்டு யாது போட்டேன்னு ஐடியா தாங்கன்னு கேட்கலுவ. வெந்துட்டு இருக்கும் போது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி எரிய வைக்க பாக்கியாளுவ. அவ்வளவு கிடைக்கணும்க்கா. வருத்தமா இருக்கு செல்லம்மா. நானே இப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து என்ன பேசுறது கூடவா அந்த அறிவு இல்லாம போச்சு. அவ்வளவு அப்படிதாக்கா. அடுத்த வீட்டு கதையை கேட்டோமா சிரிச்சோமா அப்படின்னு நினைச்சிட்டு போற முடியல. அவ்வளவுதான் நீங்க மைண்ட்ல ஏத்தாதுங்க. ஆமா, இப்ப சின்ன பொண்ணு எங்க? வீட்டுலதான் இருக்கா. என் பையனும் வீட்டுலதான் இருக்கான், அதான் விட்டுட்டு வந்தேன். சரிக்கா, பின்ன வாங்க. என்ன ராதிகா அமைதியா வந்து நிக்க? கூப்பிடுவோங்க அம்மாவ. வீட்டுல யாரையுமே காணல. எங்க அம்மா, நான் சொல்லாம கொள்ளாமலே வந்தேன். போன வாரத்திலே 2 வாட்டி வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். எங்க அம்மா எல்லாம் சமைச்சு எடுத்து நம்ம வராம ஆயிப்போச்சு இல்லையா? அதான் இந்த வாட்டி சொல்லாமலே வரணுட்டு வந்திருக்கோம். எங்க அம்மாவுக்கு நான் வர தெரியாது இல்லையா? எங்கேயாவது பெருக்கிட்டு எடுத்துட்டு காணும். இப்போ உன்னை பார்த்தோன்னு உங்க அம்மா துள்ளி இல்லையா குதிப்பாவ? ஆமா, கல்யாணம் ஆகி பிள்ளை வீட்டுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கா. பாக்குறதுக்கு சந்தோஷமா தானே இருக்கு அவங்களுக்கு.
சரி சொல்லுங்க, நீங்க சித்திக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? சித்திக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்லாம் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல உங்க அம்மாவை கூப்பிட்டு, அவங்க எவ்வளவு நாள் உன்னை பார்க்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் குப்பைய பெருக்கி பெருக்கி போட்டாலும் மறுபடியும் அவ்வளவு பெருக்கி கொண்டு நம்ம வீட்டு முன்னாடி கொண்டு கொட்டிட்டு போறாளுவ. கேட்காம விட்டாலும் கொழுப்பு கூடியே போகுது. இன்னைக்கு யார நாளைக்கு யாட்டிட விட்டுறாங்க. உங்க அம்மா பக்கத்து வீட்டு சண்டைக்கு ரெடி ஆயிட்டாவ போல இருக்கு. எங்க அம்மா வெறும் வாய் மட்டும் தான் காட்டுவாங்க. சண்டை போட அளவு தில்லுல எங்க அம்மாவுக்கு கிடையாது. அப்படியா? எவ்வளவு வாட்டி சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, ஆனாலும் கேட்க மாட்டேங்க. எங்க பார்த்தாலும் மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து நிக்க மாதிரி இருக்கு. அவ எங்க கூப்பிட்டா இன்ன வரைட்டு வரவா செய்யா, கண்ணு முன்னாடி நிக்க மாதிரியே நமக்கு தோணிட்டு இருக்கு. ஒரு நாளாவது வந்து பாத்துக்கிட்டு போகுதா? அம்மா ராதிகா மருமோனே எப்போ வந்திய? நீங்க பக்கத்து வீட்டு சண்டை போடும் போதே வந்துட்டோத்த. அது சண்டை ஒண்ணும் இல்ல, சும்மா சும்மா சத்த போட்டேன். வாங்க, ஏன் நின்றுட்டு இருக்கிறீங்க? மாப்பிள்ளை உட்கார சொல்ல வேண்டியதானே, உட்காருங்க. உட்கார்ல அத்த, வண்டிய கொஞ்சம் மாத்தி மட்டும் விட்டுட்டு வந்துடுறேன். சரி மாப்பிள்ள விடுங்க, நம்ம காமௌண்ட் முன்னாடி எதுல வேணாலும் விடுங்க, யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்டாலும் நான் பாத்துக்கலாம். சரிங்க அத்த. ராதிகா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா மக்களே? ஆமாமா, நான் நல்லா இருக்கேன். என்ன பார்த்த உங்களுக்கு எப்படி தெரியுது? அங்க சந்தோஷமா தானே இருக்கேன் மக்களே. உங்க அத்தைக்காரின் பேசியெல்லாம் இருக்கலாம் எப்படி? நல்லா பேசுவாங்கம்மா, எனக்கு என்னன்னாலும் பண்ணி தருவாங்க. நான் நல்ல சந்தோஷமா தான் இருக்கேம்மா. அண்ணன் எங்க? அண்ணன் வேலையை விட்டான். நீ வரேன்ட்டு ஒரு போன் பண்ணி விடாத மக்கா. நான் ஏதாவது சமைச்சு எடுத்து வச்சிருப்பீங்க பாரு. இன்னைக்கு ஒண்ணும் வைக்கல. இன்னைக்கு வைக்கலன்னா நாளைக்கு வச்சுக்கலாம். ஒரு வாரம் நாங்க 2 பேரும் இங்கதான் நிக்க போறோம். என்னட்டு சரியா? ஒரு வாரமா? சரிமாக்கா சரிமாக்கா, நான் போய் அப்ப ஆடு மாடு கோழி என்னெல்லாம் உண்டு எல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கேன். எம்மா பதறாதீங்க, இங்கதானே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னா சாப்பிடலாம். இந்த செயின் யாது மக்கா? மரமா எடுத்துனதா? ஆமாமா, இந்த செயின் அவங்கதான் எடுத்து வந்தாங்க. காப்பு வந்து மாமா எடுத்து வந்தாங்க. எங்கிட்ட எல்லாரும் நல்ல பாசமா இருக்காங்கம்மா. அப்படியே மக்களே, அப்படியே மக்களே. ஐயோ எனக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு. இனி பக்கத்து ஊருக்காரியெல்லாம் பார்த்தாலும் இதே பார்த்து எப்பா என்னெல்லாம் வந்து கிடக்குன்னு சொல்லிட்டு பொறாமப்படி அளவுக்கு இருக்கே மக்கா நீ. சரிம்மா வாங்க, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. வாங்கம்மா. வா வா வா, என்ன வேற என்னத்து வேலை கிடக்கு? வா மக்கா வா. ஏக்கா பாவம் பத்தியலாக்கா, சின்ன பொண்ணு பார்க்கவே சங்கடமா இருக்கு. பாருங்க, பாவம் போல இந்த ரோட்ல வந்து படுத்து கிடைக்கியா. ஏன்க்கா இப்ப சிரிக்கிறிய? அடுத்தவங்க கஷ்டத்திலயே உங்களுக்கு அது சிரிப்பு தான் வருதா? நம்ம கூட ஒண்ணுக்குள்ள ஒன்னா எங்க போனாலும் சுத்தி திரிஞ்சவளாக அவ. அவளுக்கு இந்த ஒரு நிலைமை, நீங்க சிரிக்கிறிய? வான இழுவ, சின்ன பொண்ணுக்கு எதுவும் ஆகல, அவ நடிச்சிட்டு இருக்க. எனக்கு அது புரியுது. நடிச்சியாளா சின்ன பொண்ணு? இல்ல இல்ல, சின்ன பொண்ணுன்னா நடிக்கல. உண்மையிலே அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போயிட்டுதான். வேணா பாரா சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, உன் மாமியார வேணா நடிச்சு ஏமாத்து, எங்களெல்லாம் ஏமாத்த முடியாதுன்னா. எலும்பா பாத்தியான இழுவ, நான் எலும்புன்னு சொன்னா எலும்பிட்டா பாரு நம்ம சின்ன பொண்ணு. சரி சின்ன பொண்ணு, ஏமனா எதுக்கு இப்ப மறந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? என் மைனியர்கிட்ட கேளுங்க, என் நாத்து சொல்லும். என்ன நாத்து? நாத்துவா? யார் வா நாத்து? என்ன இருக்குல்ல, இதான் என் நாத்து. நாத்து நீங்க சொல்லுங்களா, நான் ஏன் மறந்தேன்? நீ என்ன இழுவ, நீ நாத்துனப்ப நான் யாரு? நான் நாத்துன்னா நீங்க காத்து. வாய மூடுங்க. பாருங்க, அவ மறந்துட்டா. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். சின்ன பொண்ணு மறந்ததுல கூட என்ன அவ சொந்தக்காரியாதான் நினைச்சிருக்கியா. நாத்து நாத்துன்லயா கூப்பிடியா? நாத்துன்னு அவ கூப்பிடியது மைனியாருக்கு அர்த்தம் இல்ல. நீ குளிச்சு பல நாள் ஆகுது இல்லையா, உன் மேல நாத்து அடிக்குது, அதான் நாத்து நாத்துன்னு சொல்லியா. ஓவராங்க நாட்டாதுங்க. என்ன பொண்ணு, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இங்கோடி எல்லாம் தெரு தெருவா சுத்தி திரிஞ்சு ஊரு வம்பெல்லாம் விலைக்கு வாங்குவோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா சின்ன பொண்ணு? அது எப்படி நாத்தும் மறக்க முடியும்? கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையா நம்ம பண்ணணும், எல்லா பிரச்சனையும் பண்ணணும் இல்லையா? ஆனா ஞாபகம் வருதுன்னா எத்தனை வீட்டுள்ள எல்லாம் திருடி தின்னும் சின்ன பொண்ணு. மாங்காய் தேங்காய் புளியங்காய் ஒண்ணு கூட விடாம தின்னும் இல்லையா? எல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம எங்க தின்னோம்?
எல்லாம் நம்ம பக்கத்துல இருக்கல இந்த அக்கா இவையெல்லாம் வாங்கிட்டு போனாவ. இத மட்டும் நல்ல விளாவரியா சொல்லு. என்ன பொண்ணு, வர்க்கீஸ் அண்ணனை கூட நீ பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன நாத்து, உங்க அண்ணனோட நான் ஏன் பேச போறேன், சும்மா இருங்க. 2 பேரும் இப்படியே ஊரு சுத்திட்டு தெரியுங்க. 2 பேரும் இப்படி வீடு வீடா சுத்திட்டு தெரியுங்க. நல்லா இருக்கு. வீட்டுல 2 மைனியர் வந்திருக்காளவ. ஆமா, இவ 2 பேருக்கும் அதுதான் வேலையே. இல்லத வீட்டுக்கு வரலன்னா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வீட்டுல வந்திருக்க எங்க 2 பேரையும் பார்க்க மாட்டீங்களோ? என் பிள்ளை அங்க பசி எடுத்து துடிக்க உடனே வாங்க 2 பேரும். அதை விட்டுட்டு இருக்காளுவ நாட்டு ஒரு வாட்டிலையும். இழுவ நல்ல ஒரு கல்லா இடம் போட்டு தள்ளிடுவோம். இந்த பாட்டி ஏன் திட்டிட்டு போகுது உங்களா? பாட்டி இல்லைன்னா அது என் மாமியாரு. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பாடாபடுத்தியா? நாத்து, இந்த ஆண்டி என்ன திட்டுது. நீ வருத்தப்படாத சின்ன பொண்ணு, அந்த ஆண்டி கொஞ்சம் அப்படிதான். இது நான் ஆன்டியா? ஆமா, அவ சின்ன பொண்ணு, நீங்க அவளுக்கு ஆன்டி தான் இனிமேல. நாத்து வாங்க நாத்து, நம்ம வீட்டுக்கு போலாம், எங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க. சரி சரி சரி, நீ வருத்தப்படாத, நான் ஒன்னு உங்க வீட்டுல கொண்டு விடட்டா? ஏக்கா, நான் அப்படியே சின்ன பொண்ண வீட்டுல கொண்டு விட்டுக்கிட்டு அப்படியே வாரேன். நீங்க சமைச்சு வைங்க, சரியா? என்ன இழுவ, என் தலையில என்ன இழுச்சு வாய்க்கிறது இழுதியா ஒட்டிருக்கு. அத வேற என்ன சொல்லியா காட்டணும்? என்னக்கா, நீங்க போங்க, நான் வாரேன். வா சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போலாம். சரி நாத்து வாங்க. ஏதாவது பிளான் பண்ணி சமைக்கிறதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவா. நான் ஒரு லூசு மாதிரி இவ்வளோட்ட மாட்டிக்கிட்டு இருந்த பாடா படியே. பிள்ளைகளோட காலையில எழுப்பி பல்லடத்துக்கு அனுப்பிய முன்னாடி நம்ம உயிரே பெரும் போல இல்லப்பா இருக்கு. டெய்லி எழுப்பி விட்டுதான் அனுப்ப வேண்டியதா இருக்கு. சங்கீதா, மோனிஷா கூப்பிட்டாலும் காது கேட்காது. பிள்ளைலாட்டா இருக்குது பிள்ளைய. எடி குட்டை, ராணியக்கா வா. லட்சுமி, சின்ன பொண்ண பார்க்க போனியலாக்கா? அடுத்தது இல்ல லட்சுமி, நேற்று காலையில கொஞ்ச நேரத்துல வந்து பேசிட்டு எடுத்துட்டு தான் போனா. நான் போகல பாத்துக்க. இன்னும் பார்க்க பாவமா இருக்கு பத்தியலாக்கா. எப்பவும் எப்படியாதுலாம் சுத்திட்டு தெரியவா. இப்ப பாருங்க, இங்க இருந்து போறவளெல்லாம் மாமியார சும்மா ஏதோ குறை சொல்லாளோ போல. அந்த பொம்பளை இப்ப வெளியே வரதே கிடையாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கு பாத்துக்கிடுங்க. அப்படியா? என்ன நம்ம ஒரு காலையில சொல்லியா கொடுக்கணும்? அவைய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா கதையாட்டு சொல்லிட்டு தெரியாதுக்கு. அதனாலதான் அவைய வெளியே வரலையா? ஆமாக்கா, நான் போய் பார்க்க போயிருந்தேன் பாத்துக்கிடுங்க. மாமியார பாவம் போலேதான் இருக்கு. இப்ப மாமியாருக்கு மருமகளும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவையதான் எல்லாமே சமையல் எல்லாம் பண்ணி எடுத்து அவளுக்கு ஊட்டி வேற விடுது பாத்துக்கிடுங்க. அப்படியா? சே, எப்படி இருக்கு பத்தியா பாக்குறதுக்கே. ஆமாக்கா, என்னத்த பண்ண, இந்த குட்டியில முதல்ல அனுப்பி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்க போன. லட்சுமி எங்கக்கா, எங்க அனுப்பி வைக்க போறிய? கிளம்பணும் இல்லையா? அவளோட 2 காலேஜ் ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டு வருவோம். சின்ன பொண்ணு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டா நம்ம போன அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கன்ல. எக்கா, நீ பிள்ளைகளுக்கு லீவ் இல்லையா? தெரியாமலாம் எழுப்பிட்டு இருக்கிறிய? இது லீவா? ஆமாக்கா, நேத்தையே பூ மாதிரி சொன்னாலே அவளை கடந்து உறங்கதான் செய்ய. ஆமா பத்தியா, சே மறந்தே போச்சு. நேற்று ராத்திரி படுக்கும்போது வேற சொன்னாலோ பத்துக்க, ஏம்மா நாளைக்கு லீவு, சீக்கிரம் எழுப்பாதுங்க நீ. நான் வேற சத்தம் போட்டுட்டேன். எம்மா ஏன்டி மக்கா எலும்பி வந்து நிக்கிய? போய் பாடு. போய் படுனியா? உறங்கி கிடந்த என்ன எலும்புன்னு எத்தனை வாட்டி சத்தம் போட்டுட்டு இருந்திய? ஏம்மா எழுப்புனிய? ஞாபகத்துக்கே சொல்ல தானே செய்தேன் நாளைக்கு லீவு. நீ எட்டி மறந்துட்டேன்டி. போய் பாடு. ஆமா, எழுப்பி விட்டுட்டியா? இனி எப்படிம்மா உறக்க வரும்? போங்கம்மா. உறக்க வராதா? போ, சிங்க நிறைய போய் பாத்திரம் கிடக்கு, போய் தேய்ச்சி போடு போ. இல்லம்மா, போய் படுத்தாலே உறக்க வந்துடும். வருது இல்லையா? போய் பாடு. வேலை செய்யணும்னா எங்க இருந்துதான் இவ்வளவு உறக்க வருமாமா? போ, 10 மணி வெயில் அடிக்கிறத கிடந்து நல்லா உறங்கு போ. பாரு லட்சுமி, லீவு நாளாவது எலும்பி ஏதாவது வேலை செய்வோம் எடுப்போம், ஒண்ணுமே கிடையாது. இந்த குட்டியிலதான் நான் எப்படிதான் வளர்க்கத்தேன்னு எனக்கு தெரியல பாரு. இன்னும் ஒண்ணுக்கு கல்யாணம் வேற பண்ணி கொடுக்கணும். பாரு எப்படி கிடந்து உறங்குது. நீ எல்லாம் அவங்களுக்குன்னு வரும்போது மாறிப்பாவக்கா. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? விடுங்க. என்னத்தான் மாறிப்பாவளோ, எனக்கு ஒன்றும் பிடிச்சிக்கான லட்சுமி. ஏம்மா எதுக்கு எழுப்புனிய? எடி, உங்க ஒவ்வொருத்தருட்டையா நான் சொல்லவா செய்யணும்? நான் பாட்டு உறங்கி கிடந்தேன், அவதான் வந்து அம்மா கூப்பிடுன்னு எழுப்பி விட்டேன். ஏன் கூப்பிட்டிய? நான் கூப்பிடல மக்கா, நீ போய் படுப்போ. அவளுக்கு உறக்க வரலனா குட்டி நம்மளே எழுப்பி விட்டான், தொந்தரவு. போ, 2 வாரம் 10 மணி வரை இழுத்து போத்துட்டு நல்லா உறங்கு. மத்தியானம் சாப்பாட்டு வருவீங்க, பேப்பர்ல சாப்பாடுன்னு எழுதி தருவேன். போ. இதெல்லாம் என்னைக்கு திருந்தன்னு எனக்கு தெரியல. விடுங்கக்கா மாறிப்பாவ. யாரு இதோளா?
நேரமே இதில் தான் இருக்கிறியா? ஆ, இருக்கிறது தெரிஞ்சிருந்தா ஒரு வார்த்தை கூப்பிட்டுக்கலாம்ல. நானும் வெளியே வேற வெயில் அடிக்க, இந்த வெயில்லையா வந்திருப்பானேன்னு தான் வீட்டுக்குள்ள இருந்து நேற்று ராத்திரி பார்த்த சீரியலை மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருந்தேம்மா. கூப்பிடலான்னு தாக்கா நினைச்சேன். காலையில் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இல்லை போல சீனி வாங்க வந்தேன் பாருங்க. உங்கள் மருமவ பார்த்த பார்வையே எனக்கு ஒரு மாதிரி இருந்து அதான் கூப்பிடல. ஐயே, நீ என்ன அவளை பார்த்து பயப்படியா? நீ என்ன கூப்பிடணும்னா எப்பவும் கூப்பிடலாம். இதில் நின்று ஒரு சவுண்டு கூப்பிட்டா போதும், நான் ஓடி வருவேன். நீ அவளெல்லாம் பார்த்து பயப்பட்டுட்டு இருக்காதம்மா, சரியா? பயப்படலக்கா, நான் கூப்பிட்டு எடுத்துட்டு உங்கள் குடும்பத்துக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது பற்றியலாம். அப்புறம் உங்கள் மருமோல நினைப்பா, அத்தை வீட்டில் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி தான் கூப்பிடியானே, அதான் கொஞ்சம் பயந்துட்டே பார்த்துக்கிடுங்க. அவ கிடைக்க 5 பைசா. நீ என்ன எந்த நேரம்னாலும் கூப்பிடலாம். அவ எல்லாம் ஒரு ஆளு, 5 ரூபா தாள். போ சொல்றியா? ஆமா, எதுக்கு என்னத்துக்கு கூடலாம் நினைச்சா? மற்றவளுக்கு மோவா, பார்வதிக்கு மோவா, மந்திரிக்கா பார்த்துக்கிடுங்க. என்ன சொல்லியா? மந்திரிக்காளா? எப்போ வந்தாளோ? நான் பார்க்கவே இல்லை. காலையில தான் மருமூணும் மூலம் மட்டும் வந்தாவ. எப்பா எப்பா, குட்டி எவ்வளோ நகை கிடக்கு தெரியுமா? என்ன சொல்லியா? நிறையவா போட்டுருக்கு. எல்லாம் பையன் வீட்டில் எடுத்து கொடுத்ததா இருக்குமோ? பின்னவே யார் எடுத்து கொடுத்துருப்பா? இவ என்ன அவ்வளோ வசதிக்காரியா? மூளை இவ்வளவு போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு? எப்பா, பயம் பொண்டாட்டிய நல்லாதான் பார்த்துக்கிடுங்க. காலை தரையில பட விட மாட்டேங்க. அப்படியா? சே, நீ அந்தால ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலான்னு நானும் பேசியிருப்பேனே. நான் இதான் உட்காந்துருந்தேன். இந்த வழியாக தான் போனாவளா. எப்படி ராதிகா, நல்லா இருக்கிறியான்னு கேட்டேன். ஆமாம், இப்படி மட்டும் தான் சொல்லிச்சு பார்த்துக்கிடுங்க. அது சாதாவே யாருக்கும் மூஞ்சிலையும் பார்த்து பேசாது. இப்போ வேற தலைக்கரம் கூடி இருக்குன்னு பேசவா செய்யும். குடிச்சதுதான் குடிச்சா, பெரிய புளியங்கம்பாலியா குடிச்சிருக்கு. என்ன பார்வதி, வெளியே பார்க்க முடியல, ஒன்னும் ஒரே வேலையா போல இருக்கு. ஆமாக்கா, மூலம் மருமூலம் வந்திருக்காவ இல்லையா, ஒரே வேலைதான். வந்திருக்காவளோ? தெரியாதுமா, ஒரு வார்த்தை கூட சொல்லல. காலையில தாக்கா வந்தாவ. எப்படி கட்டி கொடுத்த இடம் கொள்ளாமா? பிள்ளை நல்லா இருக்காளா? எப்படிமா? நல்லா இருக்கா. பிடிச்சது புளியங்கொம்பு இல்லையா? கீழையாவளும் நல்லா தான் இருக்கா. ஏன்னா உங்கள பத்தி பேசிட்டு இருக்கலம்மா, பக்கத்து ஊர்ல உள்ள ஒருத்திய பத்தி பேசிட்டு இருந்தேன். நான் நீங்க என்ன பத்தி பேசியன்னு சொல்லல, நான் சொல்லி நான் பிடிச்சது புளியங்கொம்பு இல்ல, அதனால நல்லா தான் இருக்கு. கொசுவலக தொல்லை தாங்கவே முடியலம்மா, கொஞ்சம் செடியெல்லாம் வெட்டி விடணும். பாத்தியா, நம்ம அவ்வளவுதான் சொன்னோம், நீ புரிஞ்சுக்கிட்டு நம்மள கொசுன்னு சொல்லிக்கிட்டு போறா. வெட்டி விட போறாளாம், வெட்டி. எப்படிதான் எல்லாரும் சாட மாடையா பேச தெரியுதுன்னு தெரியலம்மா. ஆமா ஆமா. ஏன் என்னாச்சு? வந்ததும் வராததும் அப்படி முறைச்சிக்கிட்டு வந்து நிக்கியா? ஏன், என்ன பிரச்சனை? ஏங்க, ஒரு இடத்துக்கு போகணும் வந்தோஞ்சிட்டு வர மாட்டேலா? காலையில இருந்தே வருவியன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏன் இவ்வளவு லேட்டு? என்ன டீ, விவரம் புரியாம பேசியா? போற இடத்துல முன்ன பின்ன ஆவதான் செய்யும். ஏன் இப்ப என்னாச்சு? வந்தோன்னா தையத்தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா? ஆமா, குதிச்சியாவ. இங்க பாருங்க, இந்த வீட்டுல எனக்கு தனியாலாம் இருக்க முடியாது, சரியா? தனியா இருக்க முடியாதா? தனியா இருக்க முடியலன்னா நான் என்ன டீ பண்ண? நீ தான் வீட்டுல இருக்க கௌதம ராதிகாவே விரட்டணும்னு சொல்லியா, பூங்கொடியை கொண்டு இங்க வைக்கணும்னு சொல்லியா? எதெல்லாம் நடக்காததோ அதெல்லாம் நீ தான் நல்லா யோசிச்சு முடிவெடிக்கியா? ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். ராதிகாவையும் கௌதம் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இப்ப என்ன வேலை? ஒண்ணுமே சொல்லல. அது ஒண்ணும் இல்ல, இருந்துட்டு போட்டு. நீங்க தான் சொன்னீங்க இருக்கட்டனே, அதனாலதான். யாரு நீ? நீ பெருந்தன்மையா அப்படி ஆளு. சாந்தி, உன்னை பத்தி என்ன தெரியாது? அது இல்லைங்க, நேற்று ராத்திரி நம்ம வீட்டுக்குள்ள அங்கங்கே நிறைய உருவங்கள் தெரிஞ்ச மாதிரி இருந்து, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. உருவம் தெரிஞ்சா? ராத்திரி நீ ஒன்னையே முஞ்ச கண்ணாடியில பார்த்து பயப்படுவா, உனக்கு என்ன உருவம் தெரிஞ்சு? எங்க விளையாடாதுங்க, நான் சீரியஸா சொல்லி வீட்டுக்குள்ள நேற்று நான் என்னமோ பார்த்தேங்க, எனக்கு அதுல இருந்தே பயமா இருக்கு. அதனால ராதிகாவும் கௌதமும் இங்கே இருக்கட்டுன்னு சொன்னது சரிதான். எப்படியாவது ஒரு வாரத்துக்கு வரமாட்டாவ இல்லையா? எப்படி சமாளிக்க போறா? ஒரு வாரத்துக்கு வரமாட்டாவளா? எங்க சீக்கிரம் வர சொல்லுங்க. என்னடி சொல்லியா? அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் வீட்டுக்கு போயிருக்கு, உடனே வர சொல்லுன்னு சொன்னா அதெல்லாம் ஒரு வாரம் கழிச்சுதான் வருவாவ. நான் வேற இந்த நைட் ஒரு வேலை விஷயமா வெளியே போறேன், நீ மட்டும்தான் வீட்டுல இருக்க மாதிரி இருக்கும். நான் மட்டுமா? நான் எல்லாம் இருக்க மாட்டேன், நீங்க எங்க பொருள் அங்க என்ன கூட்டிட்டு போங்க.
இந்த வீட்டுல நான் ஒத்த இருக்கவே மாட்டேமா, இருக்கவே மாட்டேன். காலை எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தியா சாந்தி. யாரையும் வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொன்ன அதே வாய் எல்லாரும் இருக்கட்டுன்னு சொல்லுது பாரா. என்ன இப்ப உங்களுக்கு என்ன பார்த்தா நக்கலாவா இருக்கு? ஒரு மாதிரி சிரிக்கிறிய? சும்மா யோசிச்சு பார்த்தேன், ஒரு காலத்துல ஒருத்தங்க எப்படி பேசினாவ இப்ப எப்படி பேசியாவ நீ. மாற்றம். சும்மா எனக்கு இந்த அடிச்சுட்டு இருக்காம போங்க, போய் சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு எடுத்துட்டு வாங்க. ஆளை பாரு. சரி போயிட்டு சாயங்காலம் போல வாரேன். எங்க சும்மா இருங்க, நான் அப்ப வாரேன். வா பின்ன போயிட்டு வந்துடலாம். இவ்வளவு ரெண்டு இருக்கா, எவ்வளவு திமிர் இருந்தா வீட்டுல ஒரு மாமியார் 2 மைனியார் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரைக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிட்டு இன்னும் வரல. வரட்ட 2ல் 1ஆவது சரி வீட்டுல மாமியாரம் மைனியாரம் இருக்காள்வளே, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் எடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வரட்டு ஒரு காட்டு படம் பண்ணிடுறேன். ஏம்மா இங்க வா. என்னம்மாக்கா போய் பாத்தியா? போய் பார்த்தேன். வா மருமூளை 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரியோட இருந்தே கதை அடிச்சு சிரிச்சிட்டு இருக்காளுவாம. கதை அடிச்சு சிரிச்சுட்டா இருக்காளுவ. வரட்ட பாத்துக்கலாம். உன்னை நல்லா ஏமாத்துறாவ, நீ இப்படியே இரு, பார்க்கலாம் பார்க்கலாம்னுச்சிட்டு. ஏம்மா அண்ணி 2 பேரும் பக்கத்து வீட்டுல ஒரு கைட்ட ஒரு அக்கா இருக்கும் தெரியுமா, அந்த அக்கா கூட சேர்ந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கியாவம்மா. அப்படியாக்கும் கதை, பாத்துக்கலாம். வரட்டு வரட்டு. வந்தா மட்டும் என்ன புரியல? வந்தா மட்டும் நீ என்ன பண்ணிட போற? அவ்வளோ 1008 கதையும் உங்ககிட்ட சொல்லுவாளுவ, நீ அதையே நம்பிக்கிட்டு யாமருமூளோ அப்படியெல்லாம் இல்லைஞ்சிட்டு எங்களையே நீ மாட்டி விடக்கூடிய ஆளு. ஒரு நிமிஷத்துல நீ பிளேட்டை மாத்திடுவா. உன்னை பத்தி என்ன தெரியாது? இங்க பாரு, இவ்வளோ நாள் அவ்வளோ பார்த்த மாமியார் ரொம்ப சாஃப்ட். இந்த மாமியார் அப்படி கிடையாது, ரொம்ப டெரரா இருக்காங்க. போமா போ போ போ, உன் பேச்செல்லாம் கேட்டுட்டு எங்களால இருக்க முடியாது. ஒரு டைம் நான் வந்தாக்கல என்னை எவ்வளவு பாடுபடுத்துறான்னு உங்ககிட்ட சொன்னேன். நீ அப்ப ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டியா? கேட்டி அந்த நேரம் நான் உன் வீட்டில இருந்தேன். நான் ஏதாவது கேட்க முடியுமா? கேட்டா மாமியார் இப்படி வந்து சொல்லியா என் மாமா என்ன நினைப்பான்? அம்மா அங்க இருந்துகிட்டே தங்கச்சி சப்போர்ட் பண்ணி என்னட்டி நினைப்பான்? இப்பவே இப்படி யோசிக்க. மறுமூளை வந்தா மட்டும் நீ என்னத்தை தான் பேச போறான்னு பாத்துக்கலாம். பேசுறேன் பாரு பேச்சு. இன்னைக்கு அவளை என்கிட்ட வாங்க போறாளோ ஏச்சு. பார்க்க தானே போறேன், என்னத்த பேசியா நீ? பாக்கலாம் பாக்கலாம். என்னக்கா குடும்பமா இருக்காங்க? இது அது அறிஞ்சல கதைய வந்துட்டாங்கல்ல உங்க ஆசை மருமகளுங்க. பேசுங்கம்மா பேசுங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லதே, என்னாச்சுன்னா எங்க கூட சுத்திட்டு தெரியவா இல்லையா சின்ன பொண்ணுன்னு ஒரு பொண்ணு. வாங்கிட்ட நான் ஊரு கதை உலக கதை ஒன்னும் கேட்கல. என்ன வசந்தி நீ எல்லாம் வீட்டுக்கு மூத்த மருமகளா? சொல்லதுக்கு அசிங்கமா இருக்கு. என்ன இழுவ கலர் இந்த குதிக்க? பக்கத்துல பாடி கடை நிக்கிறது யாரு? 2 மூலம் இல்ல ஏத்தி விடாமல இருந்திருப்பாளுவ. அத்தே அது வந்து உங்க 2 பேரையும் நான் கொஞ்சம் லூஸா விட்டுட்டேன். அதனால்தான் ஓவர் நாட்டிக்கிறீங்க. இனிமேல் இத மாதிரி விடமாட்டா எனக்கு மேலதான் தப்பு. இங்க பாரு, வீட்டை விட்டு வெளியே போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். உங்க போக்குல வெளியே போறிய, உங்க போக்குல உள்ள வரைய 2 பேர் வீட்டுல இருக்காங்களே, வீடுகளை சமைச்சு கொடுப்பாங்க எடுக்கிறாங்க ஒண்ணும் கிடையாது. ஏன் மூலலுக்கு சமைக்க தெரியாதா? கேளுங்கக்கா. அதுதானே ஏத்தே உங்க மூலலுக்கு சமைக்க தெரியாதா? பாத்தீங்களா பாருங்க, உங்க பேச்சுக்கே எதிர் பேச்சு. இங்க பாரு வசந்தி, இங்க பாரு, மாறி மாறி பேசிய வேலை என்கிட்ட வேண்டாம். போ, ஒருத்தி போய் பாத்திரங்களை கழுவு, ஒருத்தி சமையல் ஆரம்பி. நாங்க எவ்வளவு நேரம் பசியில இருக்கிறது? நம்மளால எல்லாம் சமைக்க கிடையாதுமா, ஏதாவது ஒரு ஆக்ட போட்டுற வேண்டியதுதான். என்னத்தே எல்லாருமா சேர்ந்து சமைப்போம், சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. என் பிள்ளை ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்திருக்கியா? ஒன்ன மாதிரி வீட்டோட கதையை விட்டுட்டியா? போ போ, 2 நிமிஷம் சமை. வாயிலுவ இவ்வளோட்ட நின்று யாச்சு வாங்கியதுக்கு அடுப்பங்கரையில போய் சமைச்சிடலாம். வந்துரு. ஐயோ இடுவ என்னாச்சு? என்னதே நீங்க இப்படி அவளை யாசி புட்டிய பாருங்க, எப்படி வாங்கி போய் கிடைக்கியா நீ? ஐயோ என்ன பாத்து இழுவ ஏக்கா சாரிக்கா, கடை சும்மா திட்டிக்கிட்டே இருக்குல்ல, வேலை செய்ய கொஞ்சம் மடியா இருக்கு. எல்லாருக்கும் சேர்த்தே சமைச்சிருங்களா? பாவி எழுமனா விளையாடாத, எழுமா சமைக்கணும் எழுமா. ஏன் வசந்தி புத்தி இல்லையா? அவளே மைக்கு கிடைக்கியா? வா சமைக்கலான்னு கூப்பிட்டியா? போப்போம் நான் பாத்துக்கலாம். என் மருமோள நீ
ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு பிளானை போட்டுட்டு புசுக்குன்னு விளையாடுவேன். நான் தான் குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறதாட்டி எல்லாரோட நினைப்பு. உமா உமா எந்திரியுமா, எவ்வளவு எல்லாரோடையும் வச்சு வேலை வாங்கணும். இப்ப அதுக்கு மேல நம்மளை வச்சு வேலை வாங்கிவிடுவோமா? இல்லவ இப்படி ஒரு பிளானை போடுவான்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கலாம். என்னத்த பண்ணி தொலைய. உமா உமா பாவம் அவன் போல இருக்கியா? காலையில எழுமணும் ஒரு சண்டையாவது போடுவா. எல்லாம் நம்மதான். இப்ப என் கூட சண்டை போடுறதுக்கு யாரும் இல்லை, மாறி பேசி திக்கிறதுக்கு யாரும் இல்லை. யார்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியவும் இல்லை. இவன் இப்படி பாவம் போல இருக்கிறத பார்த்தாலே சங்கடமா இருக்கு. பாவம் அம்மா என்ன இங்க வந்து நிக்கவ? என்னாச்சுமா இங்க வந்து நிக்கிறீங்க? ஏதாவது வேணுமா? எடுத்துட்டு வரணுமா? இல்ல மக்கா, என்ன மன்னிச்சிரு. நான் அவளை தலையில கல்ல போடல. ஆனா அவ இவ்வளவு கஷ்டப்பட்டத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு மக்கா. அவ சீக்கிரமே சரியாயிருவாமா. சின்ன பொண்ணு சொல்லுங்க. அம்மா வந்திருக்காவ, டீ ஏதாவது போடுறியா? அம்மா வந்திருக்காவளா? யாருக்கு அம்மா? வேண்டாம் மக்கா, நானே போட்டுட்டு வரேன். நான் அவளை எதுவுமே சொல்லவோ திட்டவோ எடுக்கவோ மாட்டேன். அம்மா நீங்க எதுக்கும் வருத்தப்படாதுங்க, அவ சீக்கிரமா சரியாயிருவா. எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுமா, அவளுக்கு சாப்பாடு மட்டும் எடுத்து கொடுத்துருவீங்களா? சரி மக்கா, நீ போ. என்ன பொண்ணு, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ எங்கேயும் போகாம வீட்லயே இல்லைன்னா? எங்கேயும் போகாம வீட்லயே இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா அவ்வளவுதான், எங்கேயும் போவாத. சரி சரி. பாருங்க, இன்னும் ஒண்ணு, அந்த பாட்டிக்கிட்ட கடைக்கு போகும்போது சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுங்களா. சாக்லேட்டா? எதுக்கு? கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே விளையாட வருவாங்க, அவங்களுக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்றதுக்கு தான். ஒரு 5 போதும். என்ன சின்ன பொண்ணு குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கா? விடு வர்கீஸ், நான் பாத்துக்கிறேன். ஏம்மா கொஞ்ச நேரம் ராணி அக்காள் கேட்டுக்கோ, உமாலோ லட்சுமி அக்காவோ யாராவது கேட்டாவனா அங்க விடுங்க. என்னம்மா? சரி மக்கா. இல்ல ஏன் சொல்றேன்னா, எப்பவும் அவங்க கூடதானே கொஞ்சம் பரிமாறினா, அவங்க கூட கொஞ்சம் பேசி எடுத்து சிரிச்சானா பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும் இல்லையம்மா, அதுக்குதான் சொல்லி. சரி மக்கா. என்ன பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு ராணி அக்கா வீட்டுக்கு போறீங்கன்னா கொஞ்ச நேரம் போயிட்டு வாயினா. நீங்க தானே எங்கேயும் போடான்னு சொன்னீங்க. ராணி அக்காவோ லட்சுமி அக்காவோ யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா போன்னு சொல்றேன். அப்ப சாக்லேட் அம்மா வாங்கி தருவாங்க. அப்படின்னா ஓகே, போலாம் போலாம். சரி நான் வரேன்னா. வரேன்னு சொல்லிட்டு போறீங்க, இதை மட்டும் கரெக்டா சொல்லு. போயிட்டு வரேன். போயிட்டு வருவீங்களா? வரேன் சின்ன பொண்ணு. சரிம்மா போயிட்டு வரேன். சரி மக்கா. பாட்டி எனக்கு 3 சப்பாத்தி மட்டும் செய்துட்டு வாங்க. சரிம்மா. என்ன இந்த பாட்டி ஒரு நேரமும் சிரிக்காம மூஞ்ச உருணியே வச்சிட்டு இருக்கு. அத்தை வர முன்னாடி இன்னைக்கு ஏதாவது சமைச்சு வைக்கணும். தக்காளி எல்லாம் வச்சு என்ன பண்ணலாம்? ஏதாவது ரெசிபி பார்த்து சூப்பரா சமைச்சிட வேண்டியதான். அம்மா வேற காலையிலிருந்து 2 வாட்டி ஃபோன் பண்ணியாச்சு, நம்ம வேற ஃபோன் அட்டன் பண்ணல. கோபத்துல இருக்காவளா என்னன்னு தெரியலையே. சரி சரி, சமையல முடிச்சுக்கிட்டே அம்மைக்கு ஃபோன் அடிக்கலாம். ஓடி மக்களே. அத்தை கிச்சன்ல இருக்கேன். என்ன மக்களே கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் வந்து சமைப்பேன் இல்லையா, நீ ஏன் சமையல் பண்ண வந்த? இல்லத்த, டெய்லி நீங்க தான் சமைக்கிறீங்க, சரி ஒரு நாள் சேஞ்சா இருக்கட்டுமே. அதான் நான் ஏதாவது சமைக்கலான்னு இப்பதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தக்காளி எடுத்தேன், நீங்களும் வந்துட்டிய. நீ போ மக்கா, போய் ரெஸ்ட் எடு, எதனால நான் பாத்துக்கிட்டேன். போ போ. பரவாயில்லத்த, நீங்க என்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, நான் சமைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது மக்களே, எனக்கு லட்சுமிக்கும் கிடைச்சிருக்க மருமகளுவ தங்கமாக்கம். அதே போலதான் எனக்கும் அஜிதாவுக்கும் கிடைச்சிருக்க மாமியாரு வைரமாக்கம். ஆமா அம்மா பேசினாங்க மக்கா? காலையில இருந்து 2 வாட்டி ஃபோன் பண்ணிருக்கேங்க அத்தை, நான் தான் இன்னும் எடுக்கல. சரி கொஞ்ச நேரம் லேட்டா பேசலாம். நீ பேசுமா, அப்புறம் அம்மா ஏதோ நான் ஒன்னும் வேலை வாங்குறதாட்டிலே நினைப்பாவ. நீ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம் அத்தை, அர்ஜென்ட் ஒன்றும் இல்லை. சரி மக்கா, ராதிகாவை பார்க்கறதுக்கு எப்போ போறீங்க? ஈவினிங் போகலான்னு சொன்னாங்க அத்தை. அவங்க வேற இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காங்களாம், அதான் ஈவினிங் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. சரி மக்களே, போய் பார்த்துக்கிட்டு வாங்க. ஆனந்த் எங்க போனோமா காணல? அவங்க வேற எங்க போவாங்க, அரவிந்த் அண்ணா கூட தான் எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. ஆமா பத்தியா, அதை மறந்து போச்சு. ராணியக்கா, ஏ ராணியக்கா, ஏ வசந்தி, இங்க அடுத்தவங்க இன்னைக்கு எங்கவா? என்ன வசந்தி? அக்கா என்னத்த சொல்லனையே தெரியலக்கா, எனக்கு வர வர ஒரு நிம்மதியே இல்லாம போச்சுக்கா. பாத்துக்கிடுங்க, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிச்சலக்கா. என்ன வசந்தி, 80 வயசு கலவி சொன்னாக்கல சொல்லியா,
வாழ்க்கையே பிடிச்சத மாதிரியா? என்னாச்சு? கடுப்பா இருக்குக்கா. வீட்டுல வந்துருகளோல வேலைக்கு மேல வேலை வாங்கிட்டே இருக்காளுக்கா. நானும் எவ்வளவுதான் பண்ணதுக்கு. இப்ப என்னாச்சு வசந்தி? நீ தேவை இல்லாம வரமாட்டா. ஏதோ ஒரு தேவை இருக்கு, என்னன்னு சொல்லலாம். பனியக்கா, இந்த கொஞ்சம் போல குழம்பு வச்செல்லாம் தாங்கலாம். எல்லாரும் வந்து பந்தியில இருந்தாச்சு. இதுல இழுவ வேற மயங்கி விழுந்த மாதிரி கிடைக்கியா? நான் எல்லாரோடையும் போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் குழம்பு மட்டும் வந்தா தாங்கக்கா. ஏக்கா, குழம்பெல்லாம் என்ன ஒன்றும் வைக்கல பார்த்துடுங்க. நீங்க இப்பதான் தக்காளி எடுத்து வெளியே வச்சேன். வச்ச பிறகு கூப்பிட்டா? ஏதோம்மா கொஞ்சம் சீக்கிரமா வச்சு எடுத்து தாயா, எனக்கு டயர்டா இருக்கு. ரணியக்கா, ஃப்ரிட்ஜில் ஜூஸ் கீஸ் ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்களா? கொஞ்சம் போல எடுத்து தாங்க. ஜூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை வசந்தி, காப்பி வேணா போட்டு தரட்டா? ஏதாவது தாங்கக்கா. என்ன ஒரு வழி படிச்சிருவளவு போல இருக்குக்கா. அங்கே எங்கேயுமா காலையிலேருந்தே ஓடிக்கிட்டு தெரியும். எல்லாரும் ஒரே நேரம் வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளுவ. போட்டு அப்படியெல்லாம் சொல்லாத. மாமியாரா மைனியார் வரலாம் எப்போவாது ஒரு வாட்டி தானே வந்துட்டு போயிட்டு எடுத்துட்டு இருக்கியாவ. என்ன சொந்த அண்ணன் வீட்டு என்னமா வர்றது? அதை நிற்க நேரம் நல்லா சமைச்சு போட்டாதுதான் என்ன. சமைச்சு கூட போட்டலாம்க்கா. 1008 குறை சொல்லிகிட்டே இருக்காளுவ. அதைத்தான் தாங்கியே முடியலை பார்த்துடுங்க என்னால். சரி போ, டயர்டாக இருக்குன்னு சொன்னா இல்லையா, கொஞ்சம் நேரம் அந்த சோஃபாவில் போய் பாடு. நான் டீயம் போட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குன்னு எடுத்துகிட்டு வரேன். இப்போ ராணி அக்கா தான். சரிக்கா. மக்களே, குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் அவளுக்கு சேர்த்து வச்சிடணுமா? சரிங்க அத்தை. நீ தள்ளுமா, நான் ஒரு இப்போ காப்பி கேட்டாலே போட்டு கொடுத்துக்கிட்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் இருப்போம். நீங்கள் கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து பேசுங்க. 2 பேருக்குமா சேர்த்து நானே டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். போங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்கா, நீ போ, நான் போட்டுடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போட்டுட்டு வரேன், நீங்கள் போங்கத்த. சரிம்மா. அவன் பிள்ளை கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா போல இருக்கு. வசந்தி சமைக்க சொன்னா எங்க போனான்னு தெரியலையே. வசந்தி, பாவம் 4 முடி மாட்டுச்சு. வீட்டுல வேற இல்ல போல இருக்கு. நம்ம நல்ல நேரம் தப்பிச்சோம். மயக்கம் போடல. கிளவி 2 பேரையும் இப்ப வேற வேலை வாங்கியிருக்கோம். இருந்தாலும் 4 முடி பாவம்தான். வசந்தி, என்னடி வசந்தியை கூப்பிட்டா நீ வந்து நிக்க? பின்ன நான் வந்து நிக்காம உங்க மருமோளை வந்து நிப்பா? எம்மா, நீங்க அண்ணிய ஃபாலோ பண்ண சொன்னீங்க இல்லையா, கரெக்டா ஃபாலோ பண்ணேன். என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கா? கேட்டலாமா? சுவார மட்டும் பொங்கி வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுல போய் குழம்பு வாங்க போயிருக்கு. என்னடி என்ன சொல்றீங்க? பக்கத்து வீட்டுல போய் குழம்பு வாங்க போயிருக்கா? தீந்தா 4 முடி இன்னைக்கு. ஆமாமா, என் கண்ணால கண்டேன். அழகா குழம்பையும் வாங்கிக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லதுக்கு ஓடி வந்தேம்மா. பாரு, வீட்டுல சமைக்கிறதுக்கு அவ்வளவு வேதனை இவளுக்கு. வீடு விடாத குழம்பு வாங்கிட்டு தெரியா? யாரை கேவல்படுத்த? யாரை கேவல்படுத்தியா? நீ வந்தவனுக்கு யானா என்கிட்ட சாடியா? 2 மருமோளையும் நம்பாத. இவன் மட்டும் என்ன குறைஞ்சவளா? இப்படி சத்தம் மட்டும் பேசாத, அவளுக்கு காதுல கேட்க போகுது. தூங்கிட்டு தானே இருக்கா, கேட்காது. நீ சொல்லி கொடுக்காம இருந்தா போதும். நம்ம முன்ன வச்சு பேசும்போது மைனி அண்ணின்னு மரியாதை. நம்ம இல்லாத நேரம் அவா இவா கவனிச்சுக்கிட வேண்டியதான் இவ்வளோல. இப்ப வசந்தி எங்க வந்துட்டு இருக்கா? ஒன்னும் தெரியாத மாதிரி பின்னாடி வழியா கொண்டு வரவம. பின்னாடி வழியா வராளா? நான் போய் பார்த்துக்கிட்டு வா. போய் என்ன யாதுன்னு விசாரிமா. ஏதோ நான் சொல்லி இருந்ததெல்லாம் சொல்லாத, நீயா பார்த்து கேட்கற மாதிரி கேளுங்க. நான் போறேன்டி. பார்க்க பூனை மாதிரி இருந்துகிட்டு என்ன பிளான் போட்டு கொடுக்குது. இந்த அஸ்வினியும் குறைஞ்ச ஆளு கிடையாது. ரேவதியை விட இவாதான் கொஞ்சம் காட்டம் கொடுனவா மாதிரி இருக்கு. இப்ப 4 முடி எப்படி தப்பிக்கன்னு தெரியலையே. தப்பிக்கண்டா, ஒரு நாள் மாட்டட்டு, அப்பதான் தெரியும் வீட்டுல சமைச்சதுன்னா. நானே நம்ம அள்ளுங்காம குள்ளுங்காம படுத்துப்போம். பாத்தியா லட்சுமி, சின்ன பொண்ணை பார்க்கவே சங்கடமா இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை ராணியக்கானி ஓடி வருவா. இப்ப பாரு, பாவம் போல இருக்கா. ஆமாக்கா, மூச்சுக்கு 300 நேரம் லட்சுன்னு கூப்பிட்டு திட்டம் வாங்குவா. இப்ப பாருங்க, ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்தோம்னா கஷ்டமா இருக்கு. சின்ன பொண்ணு, வீட்டுல தனியா இருந்தா இங்க வான்னு சொன்னீங்க, ஏன் வரல? வீட்டுல பாட்டி எங்கேயும் போக கூடாது அப்படி சொல்லிச்சிக்கா. கொஞ்ச நேரம் பசங்க கூட விளையாடுறதுக்கு வந்தேன். அதனாலதான் உங்களை கண்டோன்னா நீங்க கூப்பிட்டோன்னு வந்தேன்க்கா. சின்ன பொண்ணு, பசங்க கூட எல்லாம் விளையாடக்கூடாது. நீயே பெரிய பொண்ணு தானே. கரெக்டா சொன்னிய, நானே பெரிய பொண்ணு தானே. அப்ப ஏன் எல்லாரும் என்ன சின்ன பொண்ணு சொல்லுவாக்கா? கேளுங்களா? சின்ன பொண்ணு, அதுவும் பியாரு சின்ன பொண்ணு. தள்ள பியான் எல்லாம் இல்லக்கா.
இருந்தாலும் உங்க தலையா எந்த கலர்ல இருக்கு? டைக்கு ஏதாவது அடிப்பீங்களா எப்படி? நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, உன் மேல எனக்கு கோவமே வராது. நீ என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிக்க சின்ன பொண்ணு. என்னக்கா வசந்தி உமாலையும் அணக்கமே இல்ல, இப்பெல்லாம் வெளியே வர்றதே இல்ல போல இருக்கு. யாரு? வசந்தி உமாளுமா? உமாளை பார்க்கணுமோ 2 நாள் ஆச்சு. வசந்தி இப்பதான் என் வீட்டுல இருந்து குழம்பு எடுத்துக்கிட்டு போறா. குழம்பு எடுத்துட்டு போறாளா? என்னக்கா சொல்றிய? மாமியார் வந்த அப்புறமா இன்னும் திருந்தாம இருக்கா? ஆமா, அவ வேலையே அதுதான், எப்பவுமே இப்படியே தான். வந்து நின்று கேக்கியா? சரி, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த நேரம் பூங்கொடியும் கொஞ்சம் போல குழம்பு வைக்க ரெடியானா. சரி கேட்டுட்டா இல்லையா, கொடுத்து விட்டேம்மா. இப்பதான் எடுத்துக்கிட்டு போறா. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் அக்கா. என்னத்த 1 நாள் 2 நாள் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்து அடுத்த வீட்டுல கொஞ்சம் குழம்பு வாங்கி அடிக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவ இதையே ஒரு தொழிலா வச்சிருந்தா எப்படியாக்கும்? சரி போட்டா, ஏதோ நம்ம ராணியை கழுவிட்டு தனிஞ்சிட்டு உரிமை வந்து கேட்டிருப்பா. வீடு லட்சுமி, கொஞ்சம் போல குழம்பு குடிக்க நான் என்ன குறைஞ்சா போயிருவேன். ஏன் நீங்க சூடாவறிய? என்னாச்சு? இவா ஒருத்தி என்ன யாதுன்னு புரியாம ஏதாவது கேட்டுட்டு இருப்பா. சரி, அவ தெரிஞ்சா கேக்கிய வீடு. எப்படியோ குழம்புக்கு ரெடி பண்ணிட்டோம். பாவம்தான், ராணிய கழுகம் போலியே. ராணிய கழுகம் மறுமூலம், ரொம்ப நல்ல பிள்ளை. கேட்டோன்னு எடுத்து வந்துட்டாலே. கொஞ்சம் போலன்னு கேட்டேன், இந்த அப்பா நிறைய எல்லாம் எடுத்து வந்துட்டீங்க, வெயிட்டா தான் இருக்கு. இனி இதை யாருக்கும் தெரியாம வச்ச சோத்தோட இதையும் வச்சு கொடுத்துட்டேன்னா அவ்வளோலாம் தின்னுக்கிட்டு நீட்டா இருப்பாளுவ. ஏதோ நம்ம சமைச்சதா ஒரு பெருமை வேற. உள்ள போயிரும். நெல்லு என்னண்ணா, என்னது டப்பால வாங்கிட்டு வர? என்னது அது வந்து இது என்னோட டப்பா தான். பக்கத்து வீட்டு அக்காக்கிட்ட வீட்டுல இருந்து அதான் எடுத்துக்கிட்டு வரேன். யார்கிட்டனா போய் சொல்லியா? வீட்டுல உனக்கு குழம்பு வைக்க அவ்வளவு வருத்தமாட்டா இருக்கு. வீடு விடாத குழம்பு வாங்கிட்டு வர. ஐயோ மாட்டிக்கிட்டோமே. எத்தனை நாளா இந்த பழக்கம் நடந்துட்டு இருக்க நீ? என்ன கேவலப்பட்டே இருக்கா? ஐயா அத்தை, அது ஒண்ணும் இல்ல. அது அவங்க கொஞ்சம் போல குழம்பு வச்சாங்களாம், டேஸ்ட் பாருன்னு தந்தாவ. டேஸ்ட் பாரு? நீ டேஸ்ட் பார்க்க என்ன இந்த குண்டா நிறைய தந்திருக்கு? நீ அண்டா நிறைய சோறு தின்னியா? இல்லத்த, அது வந்து இங்க பாரு வசந்தி, ஒழுங்கு மரியாதை நான் சொல்லிக்க கேளு. வீட்டுல வச்ச குழம்பு வச்சுதான் எனக்கு என் பிள்ளைகளுக்கு நீ சாப்பாடு தரணும். பக்கத்து வீட்டுல இந்த குழம்பு வாங்கிட்டு வந்தேன் எடுத்தேன்னு இருந்து தீந்தே நினைச்சிய. இல்லத்த, இன்னைக்கு வேற கொஞ்சம் டைம் ஆயிட்டு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா? யார பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லியா? அங்க ஒரு தீ மயங்கி கிடைக்க. சரி, இவளாவது ஏதாவது வச்சது பண்ணி பார்த்தா இவ வீடு விடா போய் குழம்பு கேட்டுட்டாரா? குழம்பு நான் வரும்போதே பக்கத்து வீட்டுக்காரியெல்லாம் சொன்னாலுவ, உன் இளைய மருமா கூட கொஞ்சம் நல்ல பிள்ளைதானே, ஆனா மூத்தது கையில தொடவே முடியாத நீ. நான் அப்பெல்லாம் நம்பவே இல்லைனா நீ இவ்வளவு பெரிய கில்லாடம் கிடையாவா இருக்க? இல்லத்தே, அது வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தான். நான் கிளி பிள்ளைக்கு சொல்லிய மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் நீ குழம்புனே பேசிட்டு இருக்க. பரட்டா, குழம்பு எட்டி மிதிச்சிட்டா பறந்து போகுது. ஒழுங்கு மரியாதையா வீட்டுல சமைச்சதை எடுத்துக்கிட்டு வா பாத்துக்க. சரி லட்சுமி, அப்ப நான் பின்ன கிளம்பி என்னம்மா, சின்ன பொண்ணை கொண்டு வீட்டுல விட்டுக்கிட்டு நான் இனி போறேம்மா. சரிக்கா, சாயங்காலம் குளிச்ச பொண்ணுன்னா ஒரு வாட்டி கூப்பிடுங்க. நிறைய துணி கிடக்கு, குளத்துல போய் துவைச்சு குளிச்சுட்டு வந்துடலாம். நானும் குளத்துக்கு வரேன்க்கா. போகும்போது சொல்லியேனா, அப்ப கூப்பிடியே. இப்ப வா போலாமா வீட்டுக்கு? வேண்டாக்கா, இங்கேயே விளையாடலாம். வீட்டுக்கு போன அந்த பாட்டி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் இங்கே இருக்கேன், நீங்க போங்க. அதெல்லாம் வேண்டாம் சின்ன பொண்ணு, பெரியவங்க சொன்னா கேளு. வீட்டுக்கு போயா விளையாடுவோம்க்கா, வாங்கலாம். சாயங்காலம் குளிச்ச போகும்போது விளையாடலாம். இப்ப நீ வா, உன்னை நான் வீட்டுல கொண்டு விட்டுட்டேமா. சரி வாங்க. ஐயோ அம்மா, ஐயோ சின்ன பொண்ணு என்னாச்சுமா? சின்ன பொண்ணு எழும்பு. சின்ன பொண்ணு என்ன ராணி அக்கா, எவா தூக்கி போட்டா? மண்டையில வேற வந்து பட்டிருக்கு. ஏற்கனவே மண்டையில பட்டதும் குழம்பி போய் இருக்கா. இது எவ்வளவு வேலைன்னு தெரியலையே. அதை விட 2வது பாத்துக்கலாம். இப்ப என்ன பண்ண லட்சுமி? கூட்டிட்டு வரும்போதே மாமியார் வேற சொல்லிச்சுக்கா, காத்தெடுத்து கூட்டிட்டு போங்கன்னு. இப்ப லாஸ்ட் பழி நம்ம மேல வந்த மாதிரி ஆயிருமே. சின்ன பொண்ணு எழுமுமா. சின்ன பொண்ணு என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? நடு ரோட்ல இருக்காங்க. என்னாச்சு சின்ன பொண்ணு? என்னாச்சுமா? தண்ணி ஏதாவது வேணுமா? சின்ன பொண்ணு என்னக்கா மறுபடியும் வந்துட்டா? சின்ன பொண்ணு
சின்ன பொண்ணு என்னாச்சுமா? பரவாயில்லையா சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஏதாவது பேச பயமா இருக்கு. உன் மாமியார் வேலை வீட்டுல இல்ல. சின்ன பொண்ணு ஏக்கா ஏன் அமைதியா இருக்கா? ஒன்னும் புரியுது. சின்ன பொண்ணு பயமா இருக்கு. சின்ன பொண்ணு ஏற்கனவே உனக்கு பல பிரச்சனை, இதுல வேற சின்ன பொண்ணு ஏதாவது பேசு சின்ன பொண்ணு, ஏதாவது வேணுமா சொல்லலாம். ஆமாக்கா வேணும். ஏக்கா ராணிக்கா சின்ன பொண்ணு பேசிட்டா. உனக்கு என்ன வேணும் சொல்லு சின்ன பொண்ணு. தலையில அடிக்க டை எந்த கடையில வாங்குறீங்கன்னு சொல்லுங்கக்கா, அந்த கடை அட்ரஸ் வேணும். என்னத்த சொல்லியா நீ? லட்சுமி கோவப்படாத, சின்ன பொண்ணு பழைய மாதிரியே பேசியா? அட ஆமா, மறுபடியும் வண்டல் அடிப்பதுல ஞாபகம் வந்து சின்ன பொண்ணு. என்ன லட்சு, சின்ன பொண்ணு நல்லா பாசமா பேசுறிய. ஏக்கா நிம்மதியா இருக்கு, நம்ம சின்ன பொண்ணு கிடைச்சிட்டா. நான் எங்க பொண்ணு திரும்ப கிடைக்கு. வாங்கக்கா, இடுப்புல தூக்கி வச்சு நிறைய நாள் ஆன மாதிரி இருக்கு, ஒரு ரவுண்டு போவோம். சின்ன பொண்ணு இறக்கி விடு சின்ன பொண்ணு. அட சும்மா இருங்கக்கா, வாங்க அப்படியே ஊர் ஒரு ரவுண்டு வரும், வாங்க. அட கத்தாம வாங்கக்கா. சின்ன பொண்ணு அவளை இறக்கி விடா, இவா ஒருத்தி நீ அவளை விடவே மாட்டா. என்னம்மா புயல் வேகத்துல கிளம்பி போனா? என்ன உன் மருமகள்கிட்ட கேட்டியா? இப்படி என்ன சொன்னா? சும்மா விடுவானாக்கினா நீ வேற பாத்து அஸ்வினியும் சொன்னா, அதான் வெய் நார கிழிச்சிட்டேன், நான் போட்ட சத்தத்துல ஓடியே போயிட்டான். என்னம்மா சொல்ற? அப்படியா? எங்க அவள ஆளே காணோம். அதான் ஏச்சி ஆசிட்டீங்க நடந்து ஒரே அழட்டு கொஞ்ச நேரம் அழுதாதான் புத்தி வரும். ஆமா, இந்த சோஃபால ஒட்டி பட்டு கிடந்தா இல்லையா, அவன் எங்க போனா போறவா என்கிட்ட சொல்லிக்கிட்டா போனா. உன் ரெண்டு மருமகளும் சரியே இல்லம்மா, நீதான் எல்லாமே வச்சு கொடுக்குற இழக்கம். நான் என்னடி பண்ணி கொடுக்குறேன்? இதுக்கு மேல என்னத்த பண்ணு என்கிட்ட கேளு. என் மாமியார்லாம் எனக்கு எப்படி எல்லாம் வேலை வாங்குறா தெரியுமா? உனக்கு உன் மருமகளை வேலை வாங்குறதுக்கே தெரியலம்மா. அவ்வளவு ரெண்டு ஆள் அழகுல ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு அங்க எங்கேயுமா போயிட்டு இருக்காளுவ. அப்படியா? கவனிக்கேன். ஆமா வசந்தி உள்ள அழுதுட்டான், இப்ப ஆள் இல்ல. அத நான் தான் உன்கிட்ட கேட்கணும். நீ அந்த லட்சணத்துல திட்டிருப்பா, அவ எலும்பி எங்கேயாவது போயிருப்பா. இன்னைக்கு அண்ணன் வரட்டி அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இன்னைக்கு என்ன பண்ணி பாரு. ஆமா, நீ சொல்லி கொடுத்தா மட்டும் அண்ணன் வந்த உடனே கேட்டுறோம் பாரு. கோமா நீதான் இன்னும் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்க. என்ன ரேவதி, யார நம்பிக்கிட்டு இருக்கா? என்ன உளறிட்டு இருக்கா? என் மக்கள் உள்ள போறேன் சொல்லு. என்ன பண்ண நம்ம நிலைமை அப்படியே ஆகி போச்சு பாரு. ஏமா என்னாச்சு? ஆமா வசந்தி எங்க காணல? சொல்லிட்டா போறோம். நீதான் சும்மா மூணு வீட்டுல நின்னேன். ஆனா பாரு, அந்த பிறகு ஒரு சாப்பாடு தண்ணி எல்லாம் நாங்க ரெண்டு இருக்கோம். என்னமா சொல்றிய? சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கிறீங்களா? ஆமா வசந்தி உமால எங்க? நல்லா கேட்டப்போ நல்லா உச்சிதா வீடு என்ன ஆமா, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? நான் அப்பவே சொன்னேன் அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நீங்க ஏன் வீட்டுல இருங்க, நீ கேட்காம கொள்ளாம வந்தீங்க. அனுமதிங்க. என்ன ரேவதி, என்னாச்சு? என்ன நடந்துச்சு? உங்களுக்குள்ளே பேசினா எனக்கு எப்படி புரியும்? அது ஒண்ணு இல்லண்ணே, மதியம் உன் பொண்டாட்டி வெறும் சோறு மட்டும் வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுல போய் குழம்பு பொரியல் அவியல் எல்லாம் வாங்கிட்டு வரேன். என்ன நாங்களும் அப்படி சாப்பிட்டா பழப்போம்? அது ஒரு இந்த வசந்தி இன்னுமா திருந்த மாட்டேங்கிறா. அவ எங்க அம்மா இப்போ? எங்க அம்மா எங்ககிட்ட கேக்குறா? அவ எங்க போறான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த அளவு உமாளுக்கு வீட்டுக்காவது போக வேண்டியதானம்மா? இவ்வளவு வந்து நான் கவனிச்சிருப்பேன் இல்லையா? அவ இவளுக்கு ஒரு படி மேல எங்க இங்க சாப்பிட்டோம்ல எடுத்துறோம்ல நீ ஐந்து வந்து சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போட்டுட்டா. இந்த லட்சணம் நீ என்ன இங்கேயும் சொல்லியா? யார் நம்பிட இங்க நிக்கிறதுக்கு? இப்பவே போறேம்மா, எங்க இருந்தாலும் நீங்க அவளை கூட்டிட்டு வரேன் பாருங்க. பாத்தியா எப்படி போறானி? தீந்தானைக்கு வசந்தி செல்வா வரட்டு, அடுத்து அவளுக்கும் இருக்கு உமாளுக்கும். சரி நீங்க என்னவோ பண்ணுங்க, நான் இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறேம்மா. என்னட்டு சொல்லியா? ஈவினிங் கிளம்புறியா? ஏன் வந்து ஒரே ஒரு வாரம் தான் ஆகுது. என் மாமியார் எவ்வளவு வாட்டி போன் பண்ணியாச்சு தெரியுமா? தொந்தரவு தாங்க முடியலம்மா, நான் கிளம்புறேன். தொந்தரவு பண்ணிட்டு இருக்காளா? அவ தொந்தரவு பண்ணிட்டு இருக்கட்டு, நீ உன எங்கேயும் போகட்டாமக்கா. என்ன அங்கதான் அவளோட ஆக்கி போடவா? நீ இங்கே இருட்டி எதுக்கு நான் பாத்துக்கிட்டே.
அது இல்லம்மா, இவங்க வேற கால் பண்ணி சொன்னாங்க நீ கிளம்பு அப்படின்னு. அப்புறம் போகலன்னா ஏதாவது பிரச்சனை தான் வரும். நான் கிளம்புறேம்மா. நான் பெத்த மோளே, ஏன்டி இப்படி மாமியாரை பார்த்து பயந்து சாவியா? பாத்தியா, எனக்கு 2 மருமகளும் இருக்காளுவ. என்ன பார்த்து கொஞ்சமாவது பயப்படியாளா? அட்லீஸ்ட் என்ன மதிக்கவாது செய்யாளா? ஆனா என் பிள்ளைய எப்படி பயப்படுது? சரிம்மா, அன்னைக்கு ஈவினிங் கிளம்பவே செய்றேன். வருத்தமா இருக்குக்கா. சரி சரி, அஸ்வினியும் ஹாஸ்டல் கிளம்புறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. எம்மா, நாங்க போனாலும் நீ இங்க இருந்து இவ்வளவு ஒரு வழி பண்ணிருமா, சரியா? அது எப்படி மக்கா நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? இனி எல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்ல. பாரு, இது சும்மா ட்ரெய்லர் தான், இன்னோட மெயின் பிக்சர் பாக்கலையா? பாரு பாரு என்ன பண்றேன்னு. என்ன பாடுபடுத்துறாளோ அம்மா. கடவுளே, ஏன் தான் என் வீட்டுல இப்படி வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காளோன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுல உள்ள குழம்பு இறங்காதான். இவ பண்டே குழம்பு வாங்கி தின்னாத்தவா, இப்ப ஏதோ புதுசா இறங்காது. எல்லாம் இந்த மனுஷன் வச்சு குடிக்க இடம் இருந்தா செல்வாவ மாதிரி இருக்கணும். உமால ஒரு வார்த்தை திட்டுறானா, ஒரு வார்த்தை பேசியானா? சே, உமா என்ன சொல்லாலோ அதுதான் அவனுக்கு. ஆனா நம்ம வீட்டுல உள்ளவன் தான் நம்மளையே வித்துருவான்ப்பா. இல்லவ வேற இதுல மயக்கம் வருதா, மயக்கம். என்ன ஆக்ட் போடாளுமா? வசந்தி அக்கா, பாக்கிதா. என்ன வசந்தி அக்கா, தனியா என்ன பேசிட்டு இருந்தாங்களே இருக்கு? ஏன் என்னாச்சுக்கா? என்னத்த சொல்ல கீதா, வீட்டுல வந்து என் மாமியார் மைனியார வந்துருக்காளோ இல்லையா, என்ன அராஜகம் பண்ணியாளுவம்மா. தாங்க முடியல கீதா. எப்பா, தலைய பிச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்கு பாத்துக்க. அவ்வளவு தொந்தரவா இருக்கு எனக்கு. என்னதான் சொல்றீங்க? அராஜகம் பண்றாங்களா? ஏன்னு கேட்ட உடனே எல்லாம் சூட சுட சுட முன்ன இருக்கணும். யாரால முடியும்? அதான் உமா இருக்கா இல்லையா, உமால நீங்க சேர்ந்து சமைக்க வேண்டியதுனக்கா. ஏன் நீங்க மட்டும் பண்றீங்க? உமா அவ கிடைக்க ஒரு வேலைக்கு ஆகாது கேட்டுக்க. எல்லா வேலையும் ஏன் தையில தள்ளி வைக்கிறா? ஏன் இவன் நெத்தில இழிச்சவான்னு எழுதி ஒட்டிருக்கா எடுத்திருக்கான்னு எனக்கே டவுட்டா இருக்கு பாரு. அவ்வளோ வேலையை நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. வசந்தியக்கா, எல்லாரும் உங்களை ரொம்பவே ஏமாத்துறாங்க. நீங்க கொஞ்சம் வேலை செய்தா உமா கிட்ட கொஞ்சம் வேலை செய்ய சொல்லுங்க. நீங்க ஏன் எல்லாம் விழுந்து விழுந்து பாக்குறீங்க? அது உங்க வேலை தப்பு தானே. நீ வேற கீதா, இருக்கதே என் வீட்டுலதான். நானும் வந்து 2 நாள் உமாளுக்கு விட்டு போகணும்னு நினைச்சேன். அப்படியே அங்கேயே இருந்துருவாளோ நீ. இதெல்லாம் அங்க போவாது கேட்டுக்க. என்ன தொல்லை பண்ணணும்னு வந்தவளுவ என் வீட்டுலதான் கிடைக்கலுவ. ஓ, நான் இன்னைக்கு காய் பறிக்க போலான்னு நினைச்சேக்கா. அதான் நீங்களும் ஃப்ரீயா இருந்தா உங்களையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். வரீங்களா? எப்படி? சாயங்காலம் போலனா வரேன். இப்ப எல்லாம் வரவே முடியாது கீதா. எல்லாரும் என்னையே தான் தேடிட்டு இருப்பாளோ பாத்துக்க. ஓ அப்படியாக்கா, சரிக்கா. அப்ப ஈவினிங் ஒரு 6 o'clock போலாமா? 6 மணிக்கெல்லாம் வேண்டாம் கீதா, ஒரு 4 மணிக்கு போலாம். சரிக்கா, நான் அப்படியே போய் புஷ்பா அக்காக்கிட்டே சொல்லிட்டு வந்தேன். வரேன்க்கா. சரி கீதா. இவ கூட நீ 4 மணி போல காய்கறி பறிச்ச போனா கொஞ்சம் காய்கறியாவது தருவா. போக வேண்டியதான். ஏக்கா, ஏன்க்கா என்ன பார்த்தோன்னு மூஞ்ச உருணி வைக்கிறிய? இவ்வளோ நேரம் அவளக்கிட்ட சிரிச்சு தானே பேசினிய? ஏன்க்கா சொல்லுங்களா? இழுவ இதை வாங்கிட்டு எடுத்துட்டு போயிடாத பத்துக்க. ஏற்கனவே கடும் கோபத்துல இருக்கேன். போயிரு, உனக்கு வேலை ஏதாவது இருக்குன்னா அதை போய் பாருப்போ. ஏன்க்கா கோவப்படுறிய? நம்ம 2 அப்படியா பழகணும்? ஏமனா அவ்வளோ 3 நேரம் உட்காந்துக்கிட்டு அதை செய் இதை செஞ்சுட்டு என்ன பாடா படுத்தி வேலை வாங்கியாளுவ. நீ இதுல மயக்க மாறது மாதிரி வேற ஆக்ஷன். அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு வேற வழியே தெரியலக்கா. அதான் சுருண்டு விழுந்துட்டேன். சுருண்டு விழுந்தாலாம், சுருண்டு போன இழுவ என்ன பாடப்பட்டுட்டாலும் தெரியுமா? ராணிய கழுவிட்டு கொஞ்சம் போல குழம்பு வாங்கிட்டு வந்தேன். கலவி ஒரு எட்டி மிதிச்சதுதான் உண்டு. குழம்பு பறந்து போச்சு. எங்க போச்சோ டப்பா. ராணிய கழுவிட்டுள்ளது வேற. அதை விடுங்க, நீங்க குழம்பு வாங்க போயிருங்க. நீ அங்க வந்து சொல்லி கொடுத்ததே குட்டி சாத்தானம் பெரிய சாத்தானம் தான் தெரியுமா? அவளை 2 மாதிரி கொடுத்தாளுவ. இவனுக்கு எப்படி தெரியுங்களவ? அதான் நான் மயங்கி கிடந்த மாதிரி சோஃபால தானே கிடந்தேன். வந்து சொல்லி குடிக்காளோ பார்த்துடுங்க. நான் கேட்டுக்கிட்டே கிடந்தேன். அப்ப பாருங்க எவ்வளவு ஃபாலோ பண்றாளோ நம்மளா. நீ ஃபாலோ பண்றாள் அந்த பாடி சோடா. பாத்துக்கலாம் உமா, பாத்துக்கலாம்.
ஏக்கா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சின்ன பொண்ணுக்கு மனசுல ஞாபகம் வந்துட்டு. என்ன உமா, உண்மையாவா? சின்ன பொண்ணுக்கு ஞாபகம் வந்துட்டா? அட ஆமாக்கா, என்ன சந்தோஷம் வருது தெரியுமா? ராணி அக்கா இப்பதான் போன் பண்ணாவ. ஏய் ஜாலி ஜாலி, நம்ம சின்ன பொண்ணுக்கு சரியாயிட்டு, ஹாப்பி. சின்ன பொண்ணுக்கு சரியானு சொன்னா நல்லா ஹாப்பியா இருக்குக்கா. ஆமாண்ணா இழுவ, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இழுவ, இத கண்டிப்பா நம்ம கொண்டாடணும். சரிக்கா வாங்க கிளம்புவோம். ஹாப்பியா ஒரு விஷயம் சொல்லிருக்கா, வான இழுவ, இதுல ஒரு குத்தாட்டம் போடலாம். ஏக்கா வாங்க நீ. அட வா இழுவ. வசந்தி, இந்த மனுஷன் எப்ப வந்தாருன்னு தெரியலையே, அதான் இழுவ வாங்க வாங்கன்னு சொல்லிருப்பா. என்னங்க? என்ன டீ ரோட்ல கடந்து ஆடிட்டு கிடைக்கியா? வீட்டுல ஒரு வேலையும் செய்யலையா எடுக்கலையா? என்ன? ஆமா, வீட்டுல ஒரு வேலையும் செய்யலையா கிடக்கலையா? என்ன வந்தோடனே ஏத்தி விட்டுட்டாளோ? வசந்தி, வார்த்தை வார்த்தை. போங்க அப்புறம். என்ன பாடுபடுத்தாலோ தெரியுமா? ஏக்கா சும்மா இருங்க. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு கிளம்புட்டி. காலையில பிடிச்சி இழுத்து கூட்டு போற மாதிரி இருக்கும். உமா வீட்டுக்கு வா. சரிங்க அத்தா. கிளம்புட்டி, முறைச்சுக்கிட்டு நிக்கியா? வரேன் வரேன். வந்தோடனே என்னத்தான் ஏத்தி விட்டாவளாமா, இப்படி சூடா மனச வந்து நிக்கியான். அடுத்தவிய சொல்லிக்க நல்லா நம்புவ. என்ன பிரச்சனை யாத பிரச்சனை நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேப்ப கிடையாது. புலம்பாம வாணி. ஆமா, புலம்பிட்டா மட்டும் நான் சொல்லியதுல காதுல கேட்ட போகுது. நீ வாட்டி. வா வான்னு சொல்லிட்டு வழிய மறைச்சிருந்தா போங்க. வாரேன். வந்துட்டாவ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.